Taste the Daily. வணக்கம். சென்னை விம்கோ நகரிலிருந்து கோயம்பேடு மற்றும் விமான நிலையம் வரை 5:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில் சேவையானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் வரை சுரங்கப்பாதையில் சென்று புதுவண்ணாரப்பேட்டையில் இருந்து மேம்பாலம் வழியாக விம்கோ நகர் சென்றடையும். இந்நிலையில் தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயிலிருந்து புதுவண்ணாரப்பேட்டை செல்லும் சுரங்கப்பாதை இடையே நேற்று இரவு ஒரு வழித்தடத்தில் மேலே கோளாறு ஏற்பட்டதாக கூறும் நிலையில் ஒரு வழித்தடத்தில் மட்டும் மெட்ரோ ரயில் சேவை நிறுத்த வைக்கப்பட்டு மற்றொரு வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வந்தது. இந்த பாதிப்பால் வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, மண்ணடி போன்ற மெட்ரோ ரயில் நிலையங்களில் நேற்று இரவு 15 நிமிடங்களுக்கு மேலாக ரயில்கள் தாமதமாக வந்ததால் மெட்ரோ ரயில் பயணிகள் மிக பெரும் அவதிக்குள்ளானார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவிலிருந்து தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை 5:30 மணி அளவில் மெட்ரோ ரயில் சேவை மீண்டும் துவக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்குள் பணியை முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நேற்று இரவு முதல் மும்முரமாக செயல்பட்டு வந்த நிலையில் இன்னும் அந்த கோளாறு செயல்படாமல் இருந்ததால் தொடர்ந்து அதிகாரிகள் சரி செய்யும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் ஒரே வழித்தடத்தில் மட்டும் மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்டு வருவதால் நேற்று இரவு போல இன்னும் 15 நிமிடம் மேலே தொடர்ந்து மெட்ரோ ரயில்கள் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக விமான நிலையம் மற்றும் கோயம்பேடில் இருந்து விம்கோ நகர் செல்லக்கூடிய மெட்ரோ ரயில்கள் வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிறுத்தத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டதால் விம்கோ நகர் செல்லக்கூடிய மெட்ரோ ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது. இதனால் பணிக்கு செல்பவர்கள் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து பேருந்தில், ஆட்டோ போன்ற மாற்று வழிகளில் பயணம் செய்து தங்கள் செல்லும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். இன்னும் சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்ய காலதாமதம் ஆகும் என்று அதிகாரி தரப்பில் கூறப்படுகிறது. Taste the Daily.